ஏய் நாய தூரப்பா, காத்துக்குள்ள வந்து கத்திட்டு ஓடங்க தூர. மனுஷன் கொஞ்ச நேரம் காத்தாட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலான்னு பார்த்தா இந்த மார்கழி மாசம் இந்த நாய் தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு. எப்ப பாரு அங்க இங்கேயும் நாய் விழாதான் ஓடுது. இந்த நாய் பிடிக்க வேண்டதுக்கு போன பண்ணி வந்து பிடிச்சிட்டு போக சொல்லணும். அவ்வளவு நாயும் ஒரு தெருவுக்கும் போவ அவ்வளோ வர அவ்வளோ காலை கடிச்சு வச்சிருமோன்னு பயமா இருக்கு. ஏதோ கையில நான் தடியோட சுத்தியதுனால மண்டை மேலே போட்டு துரத்தி விடியேன். இல்லாட்டின்னா ரொம்ப கஷ்டம். இந்த நாய்வகிட்ட சின்ன பிள்ளைகள் கிடச்சுன்னா என்ன ஆகும்? பச்சை பிள்ளைலாம் கடிச்சு கொதறி விடும் கொதறி. கார்பரேஷன்காரனுக்கு போன பண்ண சொல்லணும் இந்த தலைவரை பார்த்து. வாங்கம்மா வாங்க, அழகிய பட்டு புடவைகள் சுடிதார்கள் அனைத்தும் உங்கள் வீடு தேடி வருகிறது. வாங்கம்மா வாங்க, சிறுவர் சிறுமிகளுக்கான அனைத்து உடைகளும் உள்ளன. பெண்களுக்கான உள்ளாடைகள் அனைத்தும் உங்கள் வீடு தேடி வருகிறது. வாங்கம்மா வாங்க. என்ன வியாபாரம் அது? ஓஹோ, துணி வண்டிக்காரன் வாரானா? இவன் எல்லாம் பொம்பளை ஆளுகளுக்கு தான் வச்சிருப்பான். நம்மளுக்கு ஒரு லுங்கி மட்டும் வச்சிருப்பான். அவன்கிட்ட போனா ஒரு லுங்கி வாங்கலாம். வாங்கம்மா வாங்க, பட்டு புடவைகள் பெட்ஷீட் தலகாணி உரை எல்லாம் இருக்குமா வாங்க. அட துணி வண்டிக்காரன் வந்திருக்கான். இவங்கிட்ட 4 பாவடை வாங்கணும். பாவடை வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு. இவங்கிட்ட வாங்கின பாவடை நல்லா உழைக்கும். அவன்கிட்ட போய் பார்த்து வாங்கலாமே. இந்த மீனா வேற வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அவளையும் ஒரு வார்த்தை கூட்டிட்டு போவோம். மீனா மீனா கூட்டா எப்பயும் ஒரு சத்தத்துக்கு பதில் சொல்ல மாட்டா. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு பின்னாடி கடந்து பாத்திரம் சட்டி கழுவுனேன்னு கேட்டா. ஹலோ மீனா. அண்ணே, நம்ம தெரு தெரியும்ல? ஆமாம்மா. நம்ம தெருக்கு கொஞ்சம் வந்துருங்கண்ணே. எனக்கு 2-3 துணி வாங்கணும். சரிம்மா வந்துடுறேன். பட்டு புடவைகள், சாரிகள், நைட்டிகள், சுடிதார்கள். நான் கொண்ட காயங்கள் போக்குதம்மா, நதியும் மெல்லிசையாகுதம்மா, இல்லை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சில் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா, என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பு மீதைய துடிப்பு மீண்டும் இங்கே, இந்த நொடி நேரம் என் உயிரில் ஈரம், கண்ணெதிரில் காலம் நின்று விடுமா, நிழலின் ஓரம் புன்னகையின் கோலம், இந்த வரம் யாவும் தங்கி விடுமா, இன்று உன் முகம் காணவே நான் தவித்தேன். குமாரி போதும், இதுக்கு மேல பாடாத, தயவு செய்து பாடாத சொல்லிட்டேன். உனக்கு பொறாமையா எங்க விஜயண்ணன் சாங்க நான் பாடுறத பார்த்து? இந்த பார்ப்பு மாதிரி உனக்கே தெரியும் நான் தல ரசிகன்னு. ஆனா விஜயண்ணன் பட்ட வாயால பாடி அது ஈயத்த காட்சி காத்துல ஊத்துன மாதிரி இவ்வளவு கேவலமா உன் வயசுல பாடும்போது அதை கேட்டுட்டு சகிச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் தல ரசிகன் கேவலமானவன் கிடையாது. என்னாலயே அதை சகிச்சிட்டு கேட்க முடியல. ஞான சதீஷ் நான் நல்லா தானே பாடுனேன். அப்படியே மூஞ்சிலே வாங்கி குத்துனேன்னு வையா, மூஞ்சி பஞ்சர் ஆயிரும். இன்னொருக்க பாடுனா அவ்வளவுதான், வாயை கிழிச்சு தச்சு விடுவேம்மா. எனவே எந்த பாட்டையும் உன் வாயால பாடிராத சொல்லிட்டேன். போல கிறுக்கா. ஹலோ பூமாரி, ஏதோ சத்தம் கேட்டுச்சே, என்னது இது? ஒண்ணும் இல்லம்மா, இவன் தான் கிறுக்கன் கணங்க அங்க கத்திட்டு அடக்கா என்கிட்ட. அம்மா, இவாதான் கிறுக்கி கணங்க பாடிட்டு அடக்கா பிச்சைக்காரி கணங்க தெருவுல. ஏதாவது பழைய சோறு இருந்தா இவளுக்கு போடு. நான் கொஞ்ச நேரம் வெளிய விளையாட போயிட்டு வரேன் பையலோட. ஏலே போறது சரிதான். அப்பாக்கு சாப்பாடு கொண்டு போனா அதுக்கு வீட்டுக்கு வந்துரு 11 மணிக்கெல்லாம் சொல்லிட்டேன். பாக்கலாம். நான் வர லேட் ஆச்சுன்னா அந்த பூமாரிட்ட கொடுத்து விடு, அவ கொண்டு போவா. நல்லா அழகா இவன் மட்டும் நல்லா விளையாட போவானா, நான் சாப்பாடு கொண்டுட்டு வெயில்ல போணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. வெளியில ஏதோ வியாபாரம் வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். சத்தத்தே காணுமே. ஊருக்குள்ள ஒருத்தன் பூண்டு கொண்டு வருவான். அவன்கிட்ட பூண்டு வாங்கலான்னு பார்த்தேன். பூண்டு விலை என்ன விலை சொல்லியானுவே, கடையில வாங்க முடியல. இவங்கிட்ட வாங்கினா கொஞ்சம் நல்ல பூண்டை இருக்கும், காசு கொஞ்சம் கம்மியா சொல்லுவான். அதான் வாங்கலான்னு பார்த்தேன். பூமாரி, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா அம்மையை கூப்பிடுன்னு. சரிம்மா. அம்மா, உனக்கு படிக்க வேண்டிய வேலை, எழுத வேண்டிய வேலை இருந்தா எடுத்துட்டு வந்து இதுல உட்கார்ந்து எழுதலாம்ல நினைல இருந்து? இல்லம்மா, எதுவும் இல்லை இப்போதைக்கு. சரி, நான் போய் சோத்து அடுப்புல போடுறேன். ஏதாவது வந்தா பார்த்து சொல்லு. சரிம்மா. என்னன்னே ரொம்ப நாள் ஆச்சு, ஆளையே காணோம் இந்த பக்கம். ஆமா
ஆமாம்மா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என் சின்ன மோய் வீட்டில் போய் இருந்துட்டு வந்தேன் கொஞ்ச நாளைக்கு. இப்போ உடம்பு சரியாயிருச்சு, அதனால வியாபாரத்துக்கு வந்துட்டேன் பத்துக்க. ஓ அப்படியாண்ணே, இப்போ பரவாயில்லையா? ஆமாம்மா, பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்கேன். சரிம்மா, என்ன பார்க்குறிய? உங்கள்கிட்ட 4 பாவாடை எடுக்கணும்னு தான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தோம். நீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி தருவியே, உங்கள்கிட்ட நல்லா உழைக்குமேன்னு சொல்லிட்டு எப்பயும் பீடி சுற்றும் போது பேசிக்கிட்டே இருப்போம். அப்படியாம்மா, சரி சரி சரி, பாருங்க அதில் தான் இருக்குது பாருங்க பாவாடை. உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணுமோ எல்லாம் இருக்குது. 120 ரூபா இருக்குது, 150 ரூபா இருக்குது, 250 ரூபா வரைக்கும் இருக்குது பாருங்க, அதில் தான் இருக்குது. இந்த பாவாடை 220 ரூபா பாவாடை. கொண்டாங்க பாப்பனே, இது 150 ரூபா பாவாடை. இதை பாருங்க, கொண்டாங்கன்னு அதை பார்ப்போம். பாருங்க, பாவாடை நல்லா லென்த்தாக இருக்கும், உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா உழைக்குமா. நீங்க வியாபாரி அப்படிதான் சொல்லுவீங்க, நாங்க தான் பார்த்து வாங்கணும். என்ன பத்தி உங்களுக்கு தெரியலாமா? நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? என்ன சாயங்கியம் போகுமா? இப்பெல்லாம் சொல்ல முடியாதுமா துணிக்கு, அவளும் சாயம் போற மாதிரி தான் வருது. நான் உங்ககிட்ட சாயம் போவாதுன்னு சொல்லி வித்துட்டு அடுத்த முறை வரும்போது என்னன்னே சாயம் போகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல? இப்பெல்லாம் எல்லா துணியும் சேலையில இருந்து எல்லா துணியும் சாயம் போவாதாமா செய்யும். கொஞ்சம் பார்த்து புதுசா இருக்கும்போது கொஞ்சம் தனியாக தான் வச்சு அலசிக்கிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சாயம் போன அப்புறமா வேற நார்மலா கலருக்கு வந்துடும். அப்புறமா நீங்க எல்லா துணியோட சேர்த்தே துவச்சிக்கிடலாம். அதனால பெருசா நான் நம்பிக்கை தர முடியாதுமா, எல்லா துணியும் அப்படிதான் இருக்கு. அது எப்படின்னே, விலை கூடின துணியா எடுக்கணும், அந்த துணி சாயம் போகாம இருக்கணும்ல. அப்படி இல்லம்மா, இப்போ வியாபாரத்துக்கு எல்லாம் கவர்ச்சியா இருக்கணும் பத்தியா? அப்படியே பிடிச்ச பார்த்த உடனே மக்களுக்கு பிடிக்கணும்னு ஃபுல்லாக கலர் சாயத்தை போட்டு எடுத்து பளிச்சுட்டு காட்டிடுறியானுவலா, அதனால எல்லாரும் அந்த கலரை பார்த்து எடுத்துருக்கிது. அதுக்கப்புறமா அது சாயம் போகுதுன்னு நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியாவ. நம்ம தயாரிக்கிறது இல்லைல்லம்மா, நம்ம பொருளை ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துல விற்கும்போது உண்மையை சொல்லி வித்துட்டோன்னு வைக்கி, நமக்கும் ஒன்று கெட்ட பேரும் வராது. அதனால நான் எங்கே போனாலும் உண்மையே சொல்லிடுவேம்மா, சாயம் போவதான் செய்யும். நீங்க எந்த ரேட்ல எடுத்தாலும் சாயம் போகுமா? அது என்னம்மா சரிதானே. சரி சரி, பார்த்து எடுங்க. எல்லாம் கருப்பு கலர் பாவடையா இருக்க, எனக்கு கருப்பு கலர் பிடிக்கும் தான், இருந்தாலும் ஒன்று எடுத்துட்டு வேற கலர் தான் எடுக்கணும். இந்த ரோஸையும் பச்சை எடுத்துக்கிடுவோம், அந்த 3 எடுப்போம். இந்த கருப்பு கலர், பச்சை கலர், ரோஸ் கலர், இந்த 3 எடுத்துக்கிட்டேனே. எடுத்துக்கங்கம்மா. வேற எதுவும் பார்க்கண்டாமா? நான் அந்த 3 கலர் எடுத்துக்கிட்டேனே. எவ்வளோன்னு சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்து சொல்லியம்மா. வேற எதுவும் எடுக்கண்டாமா? தலைவணி உர, பெட்ஷீட்டு, சேலைலாம் இருக்குமா பாருங்க. பொங்கலுக்கு சேலை எடுக்கலையா? எடுக்க தான் செய்யணும் பொங்கலுக்கு, ஆனா இப்ப கையில காசு இல்லையே. அதான் நான் மாசம் மாசம் வரவில்லாமா, வரும்போது கட்டிக்கிடுங்க. சரி, சேலை அடுத்த தடவை வரும்போது வாங்குறேனே, இப்போ எனக்கு இது போதும். சரிம்மா, நைட்டி பார்க்குறீங்களா? இப்போ நைட்டி நல்லா இருக்குமா? நல்ல அழகழகான மாடல்லாம் வந்திருக்கு, இப்போ பார்க்குறீங்களா? எங்கண்ணே, எங்க வீட்டுக்காரர் நைட்டிலாம் போட விட மாட்டாருண்ணே. பாருங்க, சேலையே கட்டினாலும் முக்காடு போட்டுட்டே இருக்கணும் பாரு, அதனால நமக்கு எப்பயும் முக்காடு தான், நைட்டி எல்லாம் போடுறது இல்லைண்ணே. அது சரி. எம்மா, உனக்கு நீ நைட்டி போட மாட்டியா? நைட்டி போட ஆசை தானே, என் மாமியார் போட விடாது, ஏதாவது சொல்லி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால நமக்குலாம் நைட்டி வேண்டாம்னே. நீங்க நாளைக்கு சேலை வாங்குவீங்களா பார்த்தேன் பொங்கலுக்கு? அதெல்லாம் அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கிடலாம்னே. எம்மா, பொங்கலுக்கு நாள் இல்லை, அதான் சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இந்த சோதிகா சேரின்னு எல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க, அந்த சேரீலாம் நம்மகிட்ட இருக்கு, அதான் கேட்டேன். இல்லைண்ணே, சோதிகா சேரீலாம் நமக்கு என்னத்துக்கு, எனக்கு இது போதண்ணே. இந்த தலைவலி உரை எவ்வளோண்ணே? அதுவாமா, அது 2 100 ரூபாமா. எடுக்கிறியா? என்னது 2 100 ரூபாயா? உங்ககிட்ட தான் 100 ரூபாய்க்கு 4 தலைவலி உரை இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். நீங்க என்ன இப்போ 2 100 ரூபாங்கியே? அது வேறம்மா, இது வேற. இது நல்ல காட்டன், நல்லா உழைக்கும், நல்ல சாஃப்டா இருக்கும். இது நீ அதை பாரு, அந்த இதை பார்த்தாலே உனக்கு தெரியும் பாரு. சரி, 100 ரூபாய்க்கு 3 தாங்கண்ணே. சரிம்மா, உனக்கு என்ன கலர் வேணும்? வேற கலர் இருக்கா? இருக்கு, எல்லா கலரும் நம்மகிட்ட இருக்கு. உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லி தாரேன். இது வந்து டிஸ்பிளேக்கு போட்டு வச்சிருக்கேன், வேற உள்ள கலர்லாம் இருக்கு, எடுத்து பார்த்து எடுத்துக்க. காட்டுங்க பாப்போம். இந்தா உனக்கு கைக்கு காட்டமா உள்ள இருக்கு பாரு, எடுத்து பாரு. என்ன ஜோதிகா சேலை நீங்க என்ன ரேட்டு சொல்றீங்க? 1500 ரூபாமா. அதுல கலரை பொறுத்து விலையும் இருக்கு, 2000 ரூபாய்க்கும் இருக்கு, 3000 ரூபாய்க்கும் இருக்கு. உனக்கு எது வேணும்னு சொல்லி எடுத்து காட்டியே. இல்லைண்ணே, வேண்டானே, அப்புறம் பார்ப்போம். எனக்கு இப்போ இதுக்கு மட்டும் பில்லை போடுங்க. அந்த 3 பாவடையம்மாம்மா, அது பாவடை 150 ரூபா, 150, 300, 450, 400 ரூபா கொடுமா. நீங்க உங்க நம்பரை சொல்லுங்கண்ணே, நான் ஜிபே பண்ணிடுறேன். சரிம்மா. 984362. வாங்கம்மா வாங்க, சேலை, சுடிதார், நைட்டி, உள்பாவாடைகள் அனைத்து உங்க வீடு தேடி வந்திருக்குமா. பொங்கலுக்கு துணி எடுக்கணும்னா வாங்க. எம்மா எம்மா எம்மாங்க ஓடியா? என்ன எம்மா என்ன வந்திருக்குன்னு கேட்டல, துணி வந்திருக்குதாம்மா. பொங்கலுக்கு Dress எடுக்கணும்னா சேலை, சுடிதார், பாவாடை எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி மைக்ல சொல்லிக்கிட்டே போகுது வண்டி. அடா அப்படியா? அதான் ஏதோ வந்திருக்கேன்னு நினைச்சேன். நான் கூட பூண்டு வண்டிக்காரன் வந்திருக்கானு நினைச்சேனே. துணி வண்டிக்காரன் வந்திருக்கான். அவங்கிட்ட என்ன கொஞ்சம் காசு கடனாலும் வச்சு வாங்கலாமே. உங்க அப்பா நேற்று ராத்திரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, துணி எடுக்க ஒரு 5000 ரூபா தாரேன், 3 பேரை எடுத்துக்கிடுங்கன்னாரு. பேசட்டுக்கு இதுலன்னா கம்மியா இருக்கும், இங்களே வாங்கி கொடுத்துருவோம்மா. அதுகளுக்கு என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? துணி எடுக்க போற? ஆமாடா பூமாரி, பொங்கலுக்கு இதுல துணி எடுத்து தந்துடட்டுமா? வாரியா? போய் பார்த்துட்டு வருவோம். எம்மா போ, இதுலலாம் துணி டிசைன்லாம் நிறைய இருக்காது, மொக்கையா இருக்கும். கடையில இருந்தா நல்லா அழகழகா பார்த்து எடுக்கலாம். எனக்குலாம் இந்த துணி வேண்டாம், நீ வேணா போய் உனக்கு சேலை எடுத்துக்க. சரி, உனக்கு வேண்டாம்னா போ, நான் அம்மா பார்த்து எடுத்துக்கிட்டேன். எனக்காவது இதுவரை ஏமாத்த முடியுமா? எனக்காவது 2 சேலை எடுத்துக்கிட்டேன் கம்மி விலைக்கு. எம்மா இரு, நானும்
வாரதா இருந்தா கதவெல்லாம் சாத்தி போட்டுட்டு வா, திறந்து வச்சுட்டா வருவாவே. சரி சாத்தி வச்சுட்டு வரேன். நம்மளும் போய் பாப்போம் என்னென்ன துணிலாம் இருக்குன்னு. வாங்கம்மா வாங்க, சேலை சுடிதார் நைட்டி உள்பாவாடைகள் அனைத்து உங்க வீடு தேடி வந்திருக்குமா. பொங்கலுக்கு துணி எடுக்கணும்னா வாங்க. இவன் அவரை இந்த பக்கம் கூப்பிடு. என்னே இங்க வாங்க, இங்க கொண்டாங்க துணிய. அந்த வாரமா மைக்ல பேசும்போது அவரு வாய்ஸ் கணீர் கணீர்னு இருக்கு, அவரு பேசும்போது பூனை தேசியமே இருக்கு. அது மைக் ரெக்கார்டிங், அதுல அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே போட்டு விடுவாவ. அதனாலதான் அப்படி வாய்ஸ் எல்லாம் கணீர் கணீர்னு இருக்கும். சேல்ஸ் பண்றவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சு போட்டு விட்டுறது. வேற இப்போ யாரு கத்திட்டு அடக்கா அந்த மாதிரி வாயிலலாம். ஆமால, அதுவும் சரிதான். ஆமா உமா, நீ எதாவது வாங்க போறியா என்ன? நீ வேற கூப்பிட சொல்லுன்னு நான் வேற கூப்பிட்டுட்டேன், அந்த ஆளு வேற வந்துட்டாரு. ஏதாவது வாங்க போறியா என்ன? அட நீ வேற பெரிய பொண்ணு, என்கிட்ட ஏது காசு? வழக்கம் போல அவர் என்ன வச்சிருக்காரு ஏது வச்சிருக்காருன்னு பட்டி 2 நிமிஷம் பார்த்துட்டு கிண்டிட்டு அனுப்பி விட வேண்டியதுதான். ஆஹா, இதுவளா குட்டிச்சு, இதுவ தெருவுக்கு போகப்படாதுன்னு தானே நான் வேற தெரு வழியா சுத்திட்டு நடந்தேன். இங்கேயே வந்துட்டாள்வளா, இவ்வளோ ஒரு பொருளும் வாங்க முடியாள்வல. சும்மா நம்மகிட்ட விலையும் காசும் கேட்டுட்டு சரி போயிட்டாங்க, அப்புறம் அடுத்த வாரம் வரும்போது பாப்போன்னு அனுப்பி விட்டுருவாள்வல. என்னண்ணே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன வியாபாரத்துலாம் இப்போ எப்படி போகுது? வியாபாரம்லாம் நல்லா போகுதுமா. அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன வச்சிருக்கீங்க? சேலை பாவாடை சட்டை நைட்டி சுடிதார் தலைவாணி உரை பெட்ஷீட் எல்லாம் இருக்குமா. உங்களுக்கு என்ன வேணும்? பரவாயில்ல என்ன, காரு சின்னதா இருந்தாலும் உள்ள சரக்கு நிறைய வச்சிருக்கியல. ஆமா, வியாபாரத்துக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட விரும்பி எதை வந்து கேட்ட இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி எல்லாம் வச்சிருக்கேம்மா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா எடுத்து காட்டுவேன். உங்களுக்கு துணி எடுக்கல, சேலை இருக்கு, சேலை சட்டை எல்லாம் இருக்கு, பாக்கலாமா? என்ன சேலை வச்சிருக்கிய? அவளும் பூனம் சேலை தானே வச்சிருப்பிய, எல்லாம் கரண்டு கட்டவே உடுக்க மாதிரி. எங்களுக்கு மாதிரி ஏதாவது சேலை வச்சிருக்கிய ராக்கோனீரு இருக்குமா? சோதிகா சேலை வாங்குறியா? நீ தான் வாங்க மாட்டிய. நீ வேலையை கேட்டுட்டு அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம், போயிட்டாங்கன்னு அனுப்பி விட்டுருவேன். உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. நானே யாரோ கூட்டாவுனதான் இந்த பக்கம் வந்துட்டேன். சரிம்மா சரி, உங்களுக்கு நேரம் போகாம பேசிட்டு இருப்பிய. சரி நான் வாரேன். அட என்னன்னு இப்படி சொல்லிட்டியே? என்னமா சோதிகா சேரி இருக்குன்னீல்ல, காட்டுங்க பாப்போம். அதெல்லாம் நீ வாங்க மாட்டாமா, அதனால உன்கிட்ட போய் அதை காட்டி என்ன பண்ண? அட ரொம்ப பண்ணாதீங்கண்ணே. அப்படி எத்தனை தடவை உங்களை சும்மா பார்த்துட்டு அனுப்பி விட்டுருக்கேன். எதனால உங்ககிட்ட தானே வாங்கியிருக்கேன். ஊருக்குள்ள துணி கொண்டு வரவர்னு ஒரு மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் காசு தரேன்னு சொல்லி வாங்கலாம்னு செஞ்சிருக்கேன். நீங்க மறந்துட்டீங்கன்னா அதுக்கு சும்மா ஏமல பழைய போடாதீங்க. நீங்க இப்ப துணியை காட்ட போறீங்களா இல்லையா? நாங்க ரெகுலர் கஸ்டமர் உங்ககிட்ட, எங்ககிட்ட துணியை காட்ட மாட்டேங்கல. எனக்கு எடுத்து காட்டுறதுல ஒரு பிரச்சனை இல்லம்மா. ஆனா நீ எடுத்து எனக்கு ஒரு நாளும் ஞாபகம் இல்ல. உங்க கூட ஒரு குண்டவரமா இருக்குமே லட்சுமி, அவ வாங்கும். அப்புறம் இன்னொரு ரோஸ் கலர் சேலை பொம்பளை அது வாங்கும். அவையெல்லாம் வாங்குவாவே. நீங்களும் எப்பயும் வேடிக்கை தானே பாப்பிய. என்ன ஞாபகம் இல்லையா? நான்லாம் உங்ககிட்ட எத்தனை தடவை சேலை வாங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக 2-3 தடவை நீங்கள் வரும்போது வாங்கலை நான். அதனால என்னையும் இவ கூட சேர்க்காதீங்க, நான்லாம் வாங்குவேன். காட்டுங்க பாப்பா அந்த சோதிகை சேலைய. அனாச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாமா. 4 முடி நீயே கேளு. 4 முடி இந்த ஆளுகிட்ட நம்ம எத்தனை சேலை எத்தனை சட்டை சுடிதார் எல்லாம் வாங்கியிருக்கோம். இவர் என்னன்னா என்னமோ நம்ம துணியை எடுக்க மாட்டேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏமா நான் உன்னையெல்லாம் எதுவும் சொல்லலாமா? இவியல் 2 பேரும் என்கிட்ட வாங்கி விடனாலும் எனக்கு ஞாபகம் இல்லை. அதைத்தான் சொன்னேன். அதுக்கு தான் நம்ம அவளை கோச்சிக்கிடுது. அவ அப்படிதானே கத்திட்டு அடப்பா, அவளை கண்டுக்காதீங்க. அம்மா நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சண்ணே. உடம்பு சரியில்லம்மா, அதான் வரல. இப்ப பரவாயில்லையாண்ணே? இப்ப பரவாயில்லம்மா, நல்லா இருக்கேன். வாங்கம்மா. என்ன பாக்குறீங்க? சும்மா தானே எனக்கு ஒரு 4 சேலை பார்க்கலான்னு பார்த்தேன். நீங்க நல்லா சிம்பிளா கட்டுற மாதிரி லேஸ் வெயிட்டான சேலை திருப்பியெல்லாம் பூணும் சரிலாம் அது இருந்தா எடுத்து காட்டுங்கண்ணே. ஏன்னா இங்க பாருங்க, இப்ப எங்களுக்கு சோதிகா சேரி காட்டலன்னா இப்ப ஒரு சேலை எங்க விற்க விடமுண்டா பாத்துக்கிடுங்க. அம்மா கொஞ்சம் இருமா, நான் உங்களுக்கு சோதிகா சேரி எடுத்து காட்டிக்கிடுங்க. சரிண்ணே. அது என்ன சோதிகா சேரி? நம்மளும் பார்ப்போம். இந்தாங்கம்மா அந்த சோதிகா சேரி. அட இத்தனை நாள் போன்ல பார்த்த சேலை இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கே. ஏலா உமா, நானும் இதை ஃபோனில் தான் பார்த்தேன். நம்மளும் ஒரு நாள் ஆர்டர் பண்ணனா வாங்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல, இன்னைக்கு இந்த கொண்டு வந்திருக்காவ, எல்லாரும் வாங்குவோமா? 4 முடி சரசக்கா என்ன சொல்றீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி சேலையை வாங்குவோமா? இப்ப அவ்வளோ ஒரு குரூப் சேலை கணக்கா இதான் கட்டியாவ. இதாம்மா இப்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஆமாடே, பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரே போல கட்டினா பத்ராளி அக்கா லட்சுமி அக்காட்டெல்லாம் கேட்கணும்ல. யாருக்கெல்லாம் வேணுமோ கூப்பிட்டு கேளுங்கம்மா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலைலாம் நம்மகிட்ட எவ்வளவு நாளா இருக்கு. எத்தனை சேலைனாலும் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க. எல்லாருக்கும் வாங்கிருங்க. பொங்கலுக்கு ஒரே மாதிரி கட்டுங்க, சூப்பரா இருக்கும். இருங்கண்ணே, இந்த லட்சுமி அக்காவுக்கு போன் பண்ணி கூப்பிட்டுக்கிடியே. உமா இந்த சேலை நமக்கு நல்லா இருக்குமா? ஏம்மா அதெல்லாம் சூப்பரா இருக்குமா. நல்லா டபுள் ஷேடு, யார் கலருக்குனாலும் எல்லா கலருக்கும் சூப்பரா எடுபடும். இந்த சேலை எடுங்க, நல்லா இருக்கும். இல்ல வெரைட்டியா கலர்ஸ் இருக்கு, நான் வேணா எடுத்து காட்டுறேன். பெரிய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுக்க போறேன். இதை தான் எடுப்பேன். நான் இதை எடுத்து சோதிகா மாதிரி இந்த தடவை பொங்கலுக்கு தெரிக்க விட போறேன். இந்த சேலையை கட்டிட்டா நீ சோதிகாவாயிருவியா? சொல்லு சரசு. எக்கா இங்க துணிக்கார் வந்திருக்காரு. உங்களுக்கு எதுவும் துணி எடுக்கணுமாக்கா?
இங்க இவ்வளோ உமாலும் பெரிய பொண்ணா இருக்காளுவ. இதுல ஏதோ ஒரு சேலை எடுத்து வச்சுக்கிட்டு ஜோதிகா சாரி எல்லாரும் ஒரே மாதிரி கட்டுவோம் அப்படி இப்படிங்காளுவ. நீங்களும் வந்தியல்னா பார்த்து ஒரே மாதிரி கட்டுற மாதிரி எடுக்கலாம் என்ன? உங்களுக்கு என்ன சொல்றியே எதுன்னு கொஞ்சம் வந்து பாருங்களா. எங்க இருக்கீங்க? நான் அங்க பக்கத்துல ஓலை வெட்ட போயிருந்தேன் பத்துக்க. நான் தான் வந்துட்டு இருக்கேன், இரு வாரேன். சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சேலைக்காரன் வந்திருப்பானோ? சரி, போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். இந்த பிள்ளைகள் வேற வீட்டில் என்ன பண்ணிட்டு நடக்குவேன்னு தெரில. இதுவெல்லாம் என்ன பொங்கலுக்கு துணி எடுத்துதான்னு கேட்கும். துணிக்காரன் வந்திருக்கான்னா இவங்கிட்ட கொஞ்சம் கடனுக்குனாலும் வாங்கலாமே. இவளோட கூட்டு போய் வாங்க பார்ப்போம். எல்லாம் லட்சுமி அக்கா வாரேன்னுட்டாவே. சரி, அப்போ அவியெல்லாம் வந்து பார்க்கட்டுங்க. பார்த்தா வேணா அவியலுக்கும் பிடிச்சிருந்துன்னா நம்ம எல்லாம் ஒன்றா எடுப்போம். கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த சேலை பிடிக்குமா? எல்லார் கலருக்கும் இந்த கலர் நல்லா எடுப்பா இருக்கும், நல்லா ரிச் லுக்கா இருக்கும். ஜோதிகா அம்பானி வீட்டு கல்யாணத்துல கட்டின சேலை. சும்மா கதை விடாதீங்கண்ணே. ஜோதிகா என்ன அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு 1000 ரூபா சேலையா கட்டிட்டு போகுது? சும்மா ஜோதிகா சேலைங்கியல. அப்படி இல்லம்மா, ஜோதிகா இன்ஸ்பிரேஷன் சேலை. அவங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துல கட்டியிருந்த மாதிரியான சேலை. அதை தான் அப்படி சொல்லி வைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லம்மா. அப்படி சொல்லுங்க, ஜோதிகா இன்ஸ்பிரேஷன் சேலைன்னு. இப்ப இப்படிதாம்மா வியாபாரம் பழத்தை வியாபாரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஜோதிகா சாரி நானே இத பார்த்தேன் போன்ல. சூப்பரா இருக்குமா. எம்மா இதுல பாவாடை சட்டை தாவணிலாம் தச்சுலாம் போட்டுருந்தாங்க, அதெல்லாம் அழகா இருந்தது தெரியுமா? அப்ப உனக்கு ஒண்ணு இதுல எடுத்து தச்சிருவோமாடே? எனக்கு ஓகே தான். எனக்கு இத பார்த்ததுல இருந்து கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வேணும்னா ஷோல்டர்ல வச்சு பாருங்கம்மா. உங்க கலருக்கு நீங்க ஜோதிகா கணக்க தக்க தக்கண்டா இருப்பீங்க பாருங்க. அத கொஞ்சம் இந்த சேலைய ஓபன் பண்ணி நல்லா விரிச்சு காட்டுங்களா. இருங்கம்மா காட்டுறேன். பாருங்கம்மா, ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் கலரு. நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. அம்மா எவ்வளவு சொல்றீங்க? 1700மா. என்ன இன்னைக்கு விலை அதிகமா சொல்றீங்க? போன்ல எல்லாம் ரொம்ப கம்மியாலாம் சொன்னாவே 999 ரூபான்னு. அம்மா அவங்க சொன்னது விலை குவாலிட்டி கம்மியானதா இருக்குமா, இது நல்ல குவாலிட்டியானது. பிள்ளைகளா உள்ள என்ன பண்ணிட்டு நடக்கிய? கொஞ்சம் வாங்க. இந்த பிள்ளைகள் உள்ள என்ன பண்ணிட்டு நடக்கல தெரியலையே. சந்தியா சோனியா கூப்பிட சத்தம் தராம அடக்காள் வேலை. படம் பார்த்துட்டு அடப்பாள்வளோ இல்லைன்னா போன நோடிட்டு அடக்காள்வளா என்னன்னு தெரியலையே. ஏடா அம்மா ஏன் கத்திட்டு அடக்கா? ஓலை எடுத்துட்டு வந்துட்டியாக்கும்? ஆமாளா, ஓலை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா அவளை இங்க சந்தியால அவளை நாங்க வீட்டுக்குள்ளதான் போன நோடிட்டு அடக்கா. அவளையும் கூட்டுட்டு வா. ஏம்மா என்னாச்சு? எல்லாம் கூட்டுட்டு வான்னா போ, கூட்டுட்டு வா வச்சுக்கிறோம். ஓலையை கொண்டு உள்ள போடு. இங்கே போட்டுட்டு போனா மாடு வேற கடிச்சு தின்னுபடும். வேற ஓலை எல்லாம் ஒன்னத்துக்கு ஆகாது. கொண்டு உள்ள எடுத்து போட்டுட்டு அவளை கூட்டுட்டு வா. வரும்போது ஒரு சொம்பு தண்ணியும் கொண்டு வா. யானு கேட்டா பதில் சொல்லாண்டாங்க. ஓலையை கொண்டு அங்க போட்டு தண்ணி கொண்டு வாங்க. இதுக்குதான் நீ கூப்பிட அவன் சத்த தராம அங்க உள்ள கிடக்காப்புல இருக்கு. நீ என்னைய வேலை வாங்கிட்டே இருக்க. போடா, சொன்னதை செய்யி. இவ்வளவு துப்புறனே இருக்கு, மண்ணள்ளி போடாண்டாலும் அம்மா. இதுக்குதான் சந்தியா மாதிரி காது கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கணுங்கிறது. இல்ல பெத்து வச்சிருக்கேன் பேரு. நானே கையில காசு இல்லை, என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே பொங்கலுக்கு துணி வேணும்னு உயிரை எடுப்பாளுவல. சரி இவங்கிட்டனாலும் ஊருக்குள்ள வர வேண்டிய எடுத்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிடலாமே நினைச்சு இவ்வளோ கூப்பிட்டேன்னா. இவளுக்கு நம்ம வான்னு சொன்னாலும் கைவலிக்கு, போன்னு சொன்னாலும் கைவலிக்கு. எம்மா என்னம்மா கூப்பிட்டியா? ஆமாளா, வா வா. என்னம்மா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லலா, துணிக்காரே வந்திருக்கானா. அவங்கிட்டனா மாசத்துல வரும்போதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசை கொடுத்துக்கிடலாம். உங்களுக்கு துணி கேப்பியல்ல, ஏன்னா வாரியல போய் பாப்போம் ரெட்டு. உங்களுக்கு பிடிச்ச துணி ஏதாவது ஒன்று எடுங்க. நான் அவங்கிட்ட மாசம் மாசம் கொடுத்து கட்டிக்கிட்டீங்க காசு. எம்மா அப்ப கடையில போய் எடுக்க முடியாது தடவை. கடையில போய் எங்க எடுக்க? அம்மட்ட காசே கிடையாது. நீங்கள் போய் கேட்டாலும் தடவை வேண்டான்னு தான் நினைச்சேன். இப்பதான் சரசு உமா எல்லாம் நாங்களா பாத்துக்கிட்டு இருக்கழுவ போல இருக்கு. அதான் வாங்கன்னு சொல்லி போன பண்ணி கூப்பிட்டாளுவேன். சரி அதான் பிள்ளைகளையும் வேணா கூப்பிட்டு போய் என்ன எதுன்னு பாப்போன்னு பார்த்தேன். வாரதா இருந்தா வாங்கலாம், உங்களுக்கும் சேர்த்து எடுத்து தரேன். ஏமா இந்த தண்ணி சொம்புல கொண்டு வானா பாட்டில கொண்டு வர பத்தியா? எதுல கொண்டு வந்தாலும் தண்ணி தானம்மா, பிடிமா குடி. சரி என்னடே சொல்றீங்க? எனக்கு ஓகேதாம்மா. பிடிச்சிருந்தா எடுப்போம், பிடிக்கலன்னா கடைக்கு கூட்டு போய் எடுக்கணும். பிடிக்கலன்னா எனக்கு தெரியாது, பிடிக்கலன்னா எடுத்து தர மாட்டேன் தடவை சொல்லிட்டேன். சரிம்மா நான் வாரேன். என்னதுமா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல? துணிக்காரன் வந்திருக்கானாலா, வண்டியில துணி நிறைய வச்சிருக்கானா. அதான் துணி வேணும்னா வந்து எடுவாங்கன்னு கூப்பிடியாவ. உனக்கு துணி வேணுமா வேண்டாமா? எப்படியோ வண்டியில கொண்டு வரவே துணி நல்லா இருக்காது. எனக்கு கடையில தான் எடுத்து தரணும். வேணா நான் சும்மா பார்க்க வரேன். சரி என்னமோ வாங்க. இதுல பாவாடை சட்டெல்லாம் தச்சனா தாவணி தனியா தான் எடுக்கணுமா? ஆமாம்மா, நல்ல பாவாடை பொருள் வச்சு நிறைய பொருள் வச்சு தச்சேன்னா இந்த துணி பாவாடைக்கும் சட்டைக்கும் தான் கரெக்டாக இருக்கும். தாவணி தனியாக தான் வெளியே எடுத்துக்கிடணும். ஐயே, அப்பனா இது சரிப்பட்டு வராத என் மோளுக்கு. தைக்கதா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாவணிக்கு விட்டு கட் பண்ணி தச்சேன்னா தைக்கலாம். சரி பார்ப்போம். எவ்வளோ மீட்ரு? 5.5 மீட்ரு துணி, ப்ளவுஸு கொஞ்சம் இருக்கும். எப்படி? சரி பார்ப்போம். சரி நீங்கள் வேறு கலர்லாம் இதில் இருக்குல்லன்னு சொன்னீங்களான்னே அதையும் எடுங்க பார்க்கும். இருங்கம்மா அவங்களும் வரட்டும், வந்ததை எடுத்து காட்டியே.
சரிண்ணே. என்னண்ணே எங்க தெருவுக்கு வருவீன்னு பார்த்தேன், ஆள் அங்க வரையே காணோம். வாங்கம்மா, நான் உங்க தெருவுக்கு தான் வரலான்னு வந்தேன். அதுக்குள்ள இங்கே கூப்பிட்டாங்கன்னு நாங்க நின்று வியாபாரத்துக்கு நின்னுட்டேம்மா. அங்க வாரம்மா, நீங்க போங்க வேணா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டுனே. ஆமா, இது என்ன சேலை நல்லா இருக்க? ஜோதிகா இன்ஸ்பிரேஷன் சேலமா, நல்லா இருக்கும், எடுத்துக்கிறீங்களா? இந்த இவங்க எல்லாம் குரூப்பா கட்டுறதுக்கு எடுக்கிறாங்களாம். அதான் சரி, பெரிய ஆர்டர் வரப்போகுதுன்னு சொல்லி சரி கொஞ்ச நேரம் நின்னுட்டேன். என்ன கீதா, நீயே எங்க கூட சேர்ந்து ஒண்ணா கட்டிக்கிட்டுறியா? இல்ல வேண்டாம், எனக்கு எல்லாரும் கட்டுற மாதிரி ஒரே மாதிரி சாரி கட்ட பிடிக்காது. நான் எப்பயும் இண்டிவிஜுவலா தனியா தெரியணும், அந்த மாதிரி தான் நான் கட்டுவேன். நீங்க எடுக்கிறதா இருந்தா எடுங்க. நீங்க வேற சேலை பாக்குறீங்களாமா? எடுத்து காட்டுறேன். இல்லைன்னா எனக்கு ஒரு பெட்ஷீட் மட்டும் பார்க்கணும், பார்த்துக்கிடுங்க. பெட்ஷீட்லாம் இருக்குமா? நான் தாராளமா உங்களுக்கு வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து காட்டுறேன். நீங்க போங்க, நான் வரேன். சரிண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா வர பாருங்க. தான் வந்துருவேன், நான் முடிச்சுட்டு வந்துருவேன். சரிண்ணே. பாத்தியாவும் அந்த டோப்பா மண்டக்காரிக்கு எவ்வளோ கொழுப்புன்னு. போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு திமுறவளுக்கு. சரி விடு, நமக்கு எப்படா வசமா மாட்டுவாள்ல, அப்ப பாத்துக்கிடலாம். லட்சுமி பெரியம்மா வந்துட்டாவ. ஏம்மா எடுக்கலாம் இப்படி இல்லைன்னா நான் போட்ட வேற இடத்துக்கு வியாபாரத்துக்கு நீங்களும் எடுக்கவும் மாட்டீங்க, ஒண்ணும் மாட்டீங்க. கோவப்படாதீங்கன்னே நான் தான் வந்துட்டாவ. லட்சு, உங்களை போன் பண்ணி கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? வர நேரமா இது? எவ்வளவு நேரம் தான் நாங்களும் இவரை பிடிச்சு வைக்கிறது? சரி கோவப்படாதீங்களா, அதான் நான் வந்துட்டோம்ல. பாருங்க, நாங்க இந்த சேலையை தான் எடுத்து வச்சிருக்கோம். இதான் ஜோதிகா இன்ஸ்பிரேஷன் சேலையா, அம்பானி ஃபங்க்ஷன்ல கட்டின சேலையா. அம்மா, இந்த சேலை சூப்பரா இருக்கும், எடுத்து கட்டிக்க அழகா இருக்கும் உனக்கு. பாருங்கம்மா, உங்க பிள்ளையிலே சொல்லிருச்சு. அப்ப எடுத்துக்கிட்டீங்களா? எத்தனை சேலை வேணும்னு சொல்லுங்க. சேலை நல்லா தான் இருக்கு. விலை என்ன சொல்லியாரு? விலை 1700 சொல்றாருக்கோ, கொஞ்சம் குறைச்சி கேட்போம். அப்பா, 1700 ரூபாய்க்கு அந்த சேலை. எம்மா, இது கட்டுப்படி ஆகாதும்மா. 400 500 ரூபாய்க்கு ஒரு நல்ல சேலை எடுப்பேன் கண்டிருக்கு. இவ்வளவு விலைக்கான சேலைலாம் எனக்கு ஆகாதும்மா. என் பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது அவளுக்கே நான் பட்டு சேலைன்னு எடுத்தாதான் இப்படி இந்த ரேட்டுக்கு எடுக்கணும்னு இருக்கேன். நீங்களும் என்னன்னா இவ்வளவு விலை சொல்றீங்கள? உனக்கு பட்டு சேலை 1700 ரூபாய்க்கு தாராவ. அதான் கல்யாணத்துக்கு நல்ல அலைவா அந்த கொம்மி. நான்லாம் என் கல்யாணத்துக்கு 25000 ரூபாய்க்கு பட்டு சேலை கேட்பேன். ஆமாளா, கனவு கண்டுகிட்டு இரு. சரி அம்மா, கோவப்படாத, நான் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன். நீ சீரியஸா தான் சொல்லி வாரா, அப்புறம் தெரியும். எம்மா, தாய் மூலம் அப்புறம் சண்டை போடுங்கம்மா. சட்டு புட்டுன்னு எடுங்க ஏதாவது சேலைய, இல்லைன்னா நான் வேற இடத்துக்காவது வியாபாரத்துக்கு போகல. என்ன ஏதோ நிறைய ஷேடில் இருக்குன்னு எல்லா கலர் எடுத்து காட்டுங்க. அப்புறம் ஆள் வந்த அப்புறம் காட்டுறேன், நீயே வேற ஒன்றும் காட்டாம இருக்கிய. இதுதாம்மா, பார்த்து எடுங்க. இது அப்பயே காட்டியிருந்தா இதுல ஒரு கலரை நாங்களே அப்பவே செலக்ட் பண்ணி இருந்திருப்போம். அதானே, நீங்க எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு எடுக்கவாம செய்விய. அதுக்கு பயந்துதாம்மா வெளியே எடுக்காம வச்சிருந்தேன் இவ்வளவு நேரம். சீக்கிரம் எடுங்க பாப்போம், அதுக்கப்புறம் விலைய சொல்லியேன். அதுக்குன்னு நீங்க உங்க அடிமாட்டு ரேட்டுக்கு குறைச்சி கேட்காதீங்கம்மா, கட்டுப்படி ஆகாது. எல்லாம் சேலை நல்லாதான் இருக்கு, ஆனா விலை அதிகமா இருக்கு. எனக்குலாம் நான் எடுத்துக்கிட முடியேன். நான் இந்த பிள்ளைகளுக்கு இந்த தடவை பொங்கலுக்கு துணி எடுக்காண்டான்னு பார்த்தேன். வேற அவ்வளோ கேட்டுட்டு டப்பால் விலை. இதுல வண்டி துணிட்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன்னா நீங்க எங்க சேலையே இவ்வளவு ரேட்டுக்கு எடுக்கியல. இப்ப பூமாரி, நீங்க துணியை தான் எடுத்தியோ? இல்ல, எங்க அம்மா அந்த துணியிலேயே பாவாடை சட்டை மாதிரி தச்சு அதுக்கப்புறமா தாவணி எல்லாம் தனியா எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காவ. நான் இதுலதான் சாரி தான் வாங்க போறேன். ஆமா, நீ என்ன பண்ண போற? தெரியல பப்பு மாதிரி, நான் என்ன பண்ண போறேன்னு. எங்க அம்மா என்ன எடுத்து தராளோ அதுதான். இன்ஸ்டாகிராம்ல ஒருக்கா பார்த்தோம்ல, இந்த மாதிரி சாரியில அழகா பாவாடை சட்டை தச்சு அழகா இருந்தது. அதே மாதிரி நான் தடவை ரெடி பண்ண போறேன். அதுக்குதான் நீ இந்த மாதிரி உங்க அம்மாட்ட எடுத்து கேளுப, தச்சுக்கிடலாம். எங்க அம்மா கூட தச்சு தருவாவ. பாப்போம். எக்கா லட்சுமி அக்கா, பிள்ளைகளுக்கும் சேர்த்து எடுங்க. நானே இதுல பூமாரிக்கு பாவாடை சட்டை மாதிரி தச்சு தாவணி தான் வெளியே எடுத்து ஒன்னு அவளுக்கு பொங்கலுக்கு கொடுக்க போறேன். நீங்களும் இதுல ஒரு சேலையை எடுங்க, பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒண்ணு தைக்கிறதுக்கு. ஒரு சேலையே 1700னா 3 பேருக்கு என்ன விலை ஆச்சு பாரு. எப்படி எடுக்க முடியும்? விலை அதிகம் சரசு, எனக்கு வேண்டாம். இந்த பிள்ளைகளுக்கு சிம்பிளா ஏதாவது சுடிதார் கிடிதார் இருக்கான்னு தான் பார்க்க வந்தேன். எனக்கு கூட இல்லைனாலும் அதுகளுக்கு எடுத்து கொடுக்கலாம்னு. என்ன, நீங்க எனக்கு சுடிதார் மட்டும் காட்டுங்க. இது குரூப் சரி அவ்வளவு வேணா எடுத்துக்கிடட்டும், எனக்கு வேண்டாம். லட்சு, தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பாருங்க. சேர்ந்து குரூப் சேலையா பொங்கலுக்கு கட்டலாம்னு எடுக்க வந்தனா ஒதுக்குதான் இவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டு இடந்தான். நீங்க என்னன்னா இங்க வந்து எனக்கு வேண்டாங்கிய. ஏம்மா, நீ 3 சேலை எடுமா, நான் உனக்கு 1500 ரூபா ஒரு சேலைக்கு தரேன். அப்பயும் 4500 ரூபான்னே. எனக்கு கஷ்டமா இருக்கும்னே, அவ்வளோலாம் என்கிட்ட கையில காசு இல்லை. நீ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கொடுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தான், எனக்கு அது போதும். எம்மா, எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிக்கும்பா, எனக்கு ஒன்று எடுத்துதா. இன்ஸ்டாகிராம்ல எவ்வளோ பார்த்துருக்கேன் தெரியுமா? ஆர்டர் பண்ணலான்னு உன்ட்ட கேட்டால் வேண்டாம் வேண்டான்னு இருவேன். இல்லைண்ணே, எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன். எனக்கு இது சரிப்பட்டு வரான்னு தோணலை. என்ன, அந்த அக்கா இப்படிதான் சொல்லிட்டே டப்பாவை. அவியலுக்கும் சேர்த்தே சேலை தாங்கண்ணே. இதுல நான் இந்த கலர் எடுத்துக்கிடுறேன். இந்த ஆரஞ்சு ஷேட் கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கலர் எடுத்துக்கிடுறேன். எல்லாம் ஆளுக்கு ஒரு கலர் எடுங்க, அதான் அழகா இருக்கும். இல்லைண்ணே, எல்லாருக்குமே இந்த ஆரஞ்சு ஷேடே கொடுங்க. சரிம்மா.
இல்ல பெரிய பொண்ணு எனக்கு எதுவும் எடுக்காத, என் பிள்ளைகளுக்கு எடுக்காத. வேண்டாம், நாங்க அப்புறம் சிம்பிளா எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா வீட்டுல இருக்க துணியை கூட போட்டுக்கிடுவோம். நீங்கள் சும்மா இருங்க லட்சு. 1 2 3 4 5 6 7 8 அவளுக்கு 1 9 ஒரு 10 சேலையாக கொடுத்துருங்கண்ணே, நான் காசு தரேன். பெரிய பொண்ணு 10 சேலையா? யார் யாருக்கலாம்? இருங்கம்மா, எல்லாத்துக்கும் பில்லை போட்டு எவ்வளோன்னு பார்த்து சொல்றேன். ஆ சரிண்ணே. 10 சேலை என்னத்துக்கு பெரிய பொண்ணு? நம்ம இதுல இருக்கிறதுல எத்தனை? 6 7 பத்திராளியக்காக்கு ஒன்று எடுத்திருப்பேன், அது ஒன்று 8, அப்புறம் சின்ன பொண்ணுக்கு ஒன்றுனா 9 தானே. இன்னொன்று யாருக்கு? இன்னொன்று எங்கள் மாமியாருக்கு தான். ஓ உங்க மாமியாருக்கு. ஓ மாமியார் மருமகளும் ஒரே மாதிரி கட்ட போறீங்களோ? ஆமாம் ஆமாம். சரி, அப்புறம் நீலாம் காசு தந்துடணும்னு சொல்லிட்டே. தந்துருவேளா? தராமலாம் ஒன்றும் ஓடி போவான்டே. அது பெரிய பொண்ணு, நானும் உனக்கு அப்புறம் தாரேன்னு. நீ இப்ப சீட்டு மொத்தமா கொடுக்க போறியா, இல்லைன்னா சீட்டு கிட்டு போட்டு மாசம் மாசம் கொடுக்க போறியா? மாதம் மாதம் தாக்க கொடுக்கணும். மொத்தமாக இப்போ எங்கே கொடுக்க காசு? அவர்கிட்ட ஒரு அட்டையில எழுதி கேட்டுட்டு அப்புறமா சேர்த்து கொடுப்போம். 15,000 வருமாடே. அதெல்லாம் பார்த்துக்கிடலாமுக்கு. அதுவும் அவரு 1500 போட்டாதான். லட்சுமி அக்காக்கு தான் 1500 போடுறேன்னாரு, நமக்குலாம் 1700 போடுவாரா இருக்கும். ஏமா இந்தாங்கம்மா பில்லு, 1500 ரூபா போட்டிருக்கேன் 10 சேலைக்கும். 15,000 வருதுமா. எப்படி தாரியா? இப்போவே மொத்தமா கேஷா தரீங்களா, இல்லைன்னா மாசம் மாசம் கட்டுறீங்களா? மாசம் மாசம் கட்டுறதா இருந்தா எனக்கு இப்போ 10,000 தந்திருக்கணுமா, இல்லை ஒரு அதுல பாதி காசு 7,000 தந்திருக்கணும். ஆ சரிண்ணே, உங்களுக்கு நான் ஃபோன்பே பண்ணி விட்டுடுறேன். சரிம்மா சரி. இப்போ ஒரு 8000 உங்களுக்கு தருவேன், மீதி காசு மாதம் மாதம் தான் தருவேன். சரிம்மா, அது போதும். பெரிய பொண்ணு, நான் உனக்கு அப்புறம் தாரேன் என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சி, நான் பார்த்துக்கிடுறேன். சரி, எல்லாத்தையும் போட்டு ஒரு கவரில் பாக்ஸ்லாம் போட்டு எங்களுக்கு துணியை பேக் பண்ணி தாங்க. சரிம்மா. ஆனா நான் கூட நீங்க இந்த துணியெல்லாம் எடுப்பியேன்னு நினைக்கல, சும்மா எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு போப்பியே நினைச்சேன். பரவாயில்லையம்மா, இந்த தடவை எனக்கு இவ்வளவுக்கு வியாபாரத்துக்கு பண்ணிருக்கீல. உங்களை சாதாரணமா இடம் போட்டுட்டு என்ன நீங்க? அடுத்த முறை வாங்க பெரிய பொண்ணு, உங்க வண்டியவே ஃபுல்லா இருக்க பொருள் எல்லாம் வாங்கிடுவா. உங்க மருமவளுக்கு நீங்க இவ்வளவு வக்காலத்து வாங்குறீல, உங்க மருமவளை நீங்க பார்க்க தானே செய்யறீங்க. ஒரு நேரம் வீட்டுல இருக்காளா? வேற மருமகளுக்கு வீட்டுல என்ன வேலை இருக்கு? சரி போயிட்டு போட்டுன்னு விடா. அவ்வளவு வேலையும் வேலைக்காரி கணங்க கடந்து நான் தானே செய்யேன், அதனால அவ அப்படி போவதான் செய்வா. அவளை நீங்க கண்டிக்க மாட்டேங்கியல. நம்ம மொபனே ஒண்ணும் சொல்லல, உனக்கு ஏன் இப்படி எரியுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவனும் கண்டிக்க மாட்டேங்கன்னு தான் எனக்கு கோவம் வருது. சரி சரி, எனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரியா? ஒயாம காப்பின்னா பாலுக்கு நான் எங்க போறது? நானா இப்ப போய் காப்பி போட போக மாட்டேன், பால் இல்ல. பால் இல்லைன்னா கடுங்காப்பி போட்டு காயத்ரி, இதெல்லாம் ஒரு பேச்சா? போமா போய் போட்டுட்டு வா. சரியான காப்பி வண்டி நீர். உங்களுக்கு காப்பி போட்டு போட்டே எனக்கு காலெல்லாம் வலிக்கு. இதுக்கு நீர் ஊர்ல இருந்திருக்கலாம், இங்க எதுக்கு வந்து இருந்தது இல்ல. சரி சரி, கோவப்படாதம்மா காயத்ரி, போய் எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டிகாஷன் நல்லா தூக்கலா போட்டு கடுங்காப்பினாலும் எனக்கு ஒன்று போட்டுட்டு வா. அது குடிச்சாதான் கொஞ்சம் காப்பி குடிச்ச ஃபீல் கிடைக்கும், எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா தெரியும். அப்படியே சூடா ஒரு பச்சி கிச்சி போண்டா கிண்டா ஏதாவது செஞ்சு கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த வாயிலாம் நம்மன்னு இருக்கு. நான் அங்கதான் டீ கடைக்கு போவேன், ஒரு டீயை குடிப்பேன், நினைச்ச நேரத்துக்கு ஒரு 2 போண்டா வாங்கி தும்பேன். அப்படியா? இங்க காப்பி கடைக்கும் போறதில்ல, ஒரு கடைக்கும் போறதில்ல. நீ போட்டு தருவேன்னு பார்த்தா நீ போட்டு தர முடியுது பத்தியா? போங்க, எந்திரிச்சு அப்படி மெதுவா நடமாடுங்க. நாங்க ஒரு டீ கடை உண்டு திருமுனையில, அங்க போய் டீ குடிச்சிட்டு வாங்க. அட அது சரி வருமா? பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது பொண்டாட்டி கையால பச்சி போண்டா டீ எல்லாம் குடிக்கலாம், அதுதான் நல்லா இருக்கும். கடையில போய் குடிச்சா நல்லா இருக்குமா? போட்டுட்டு வாமா போமா. ஏன்னா ஒரு டம்ளர் கடுங்காப்பி என்ன போட்டு வரேன். இப்போதைக்கு நானும் உட்காந்து பச்சி போண்டா செய்ய மாதிரி இல்ல. சரி சரி, கடுங்காப்பியாவது போட்டு கொண்டா போ. நம்மள வேலைக்காரியாவே தான் அந்த வீட்டுல வச்சிருக்காவம்மா. வீல்வளுக்கு சேவகம் பண்ணியே நான் செத்துருவேன் போல இருக்கு. இன்னெல்லாம் சொல்லிவா வாயை அடைக்க வேண்டியிருக்கு. நம்ம மருமவை எங்கதான் போனா? மாமா மாமா. வா மருமவள, இப்பதான் உன்னையே காணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்துட்டியா? உனக்கு 100 ஆயுசு போ. மாமா, ஏன் கையில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னது மருமவள கட்டப்பையில? எதுவும் காய்கறி வாங்க போனியா? சொல்லியிருந்தா மாமி வாங்க போயிருப்பேன்ல. மாமி காய்கறி எல்லாம் சூப்பரா பார்த்து வாங்குவேன். ஐயோ மாமா, இது காய்கறிலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்னது மருமவள? இருங்க எடுத்து காட்டுறேன். பொங்கலுக்கு அத்தைக்கு நான் எடுத்த சாரி மாமா இது. ஓஹோ சரியா, காட்டு பாப்போம். பாருங்க மாமா, சாரி எப்படி சூப்பரா இருக்கா? அட அருமையா இருக்கமா சாரி. பார்த்தா 50,000 ரூபாய் இருக்கும் போல இருக்க. நல்லா அழகா இருக்கடே. அவ்வளோ விலையா தெரியுது மாமா இந்த சேலை. ஆமாமா, நல்லா கலரா அழகா இருக்க. என் பொண்டாட்டி இதை கட்டினா தேவத கணக்கல்ல இருப்பா. பாடுறா மாமாக்கு குசும்ப. எங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி கலர்ல தான் எடுத்திருக்கேன். பரவாயில்லையம்மா, எங்க போய் எடுத்தா? ஊருக்குள்ள வந்துச்சு மாமா, வண்டியில. அதுல எல்லாரும் ஒரே போல எடுத்தோம், அதான் அத்தைக்கு எனக்கும் ஒரே மாதிரி எடுத்தேன் நானும். அட அருமையா இருக்க. காய்கறி இப்பதான் உள்ள போனா, நான் தான் காப்பி போட்டுதான் சொன்னேன்னு போய் இப்ப காப்பி போட போயிருக்கான் வந்துருவாயு. மாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அந்த சேரி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இந்த சேலையை நீங்க அத்தைக்கு எடுத்து கொடுத்த மாதிரி கொடுக்குறீங்களா? ஐயோ வேண்டாமா, நீயே எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கட்டும், நீயே கொடு. இந்த மனுஷனுக்கு ஒயாம காப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி எப்படியோ போட்டாச்சு, மண்டியாக தான் இருக்குது, தூள் எல்லாம் இன்னும் அமந்தலை. அப்படியே கொடுக்க வேண்டியது தான், குடிப்பாரு. ஏங்க இந்தாங்க காப்பி. அங்க பாரு, உன் மருமகனுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு.
எல்லாம் என்னதெல்லாம் இருந்து எங்க இருந்து பொறுக்கிட்டு வந்தா? காயத்ரி என்ன பேச்சாது? எங்க இருந்து போய்கிட்டு வந்தாங்க? மருமக உனக்கு ஆசையா சேலை எடுத்துட்டு வந்திருக்கா. ஆமா, சேலை எடுத்துட்டு வருவா. சேலை இவ எவட்டையாவது இருந்து திருடிட்டு வந்திருப்பா, அப்படிதானே? எத்த இல்லத்தே, ஊருக்குள்ளே வந்துச்சு. அதான் அதில் எல்லாரும் ஒரே மாதிரி குரூப் சேலையாக எடுத்தோதான் உங்களுக்கும் சேர்த்து எடுத்தேன் தே. இதான் தே ஜோதிகா இன்ஸ்பிரேஷன் சேலை. என்னது ஜோதிகா இன்ச்சு பையன் சேலையா? ஜோதிகா அம்பானி ஃபங்க்ஷனில் கட்டின அதே மாதிரி சேலை. அப்படியா? அப்படி ஒரு சேலை வேற இருக்கவா செய்து? ஆமத்தே, இப்போ இதான் ட்ரெண்டிங்கு. இந்த ட்ரெண்டிங்கு தீபாவளிக்கே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதில் வாங்காதையே இதில் பொங்கலுக்கு வாங்கி போட்டுக்கிட வேண்டியது தான். என்னமோ சொல்றா, ஆனா சேலை கலர் நல்லா இருக்குடே. எனக்கு கலர் பிடிச்சிருக்கு. ஆமா காயத்ரி, உன் கலருக்கு இது நல்லா இருக்கும். பத்துக்க எடுப்பா இருக்கும். எடுத்து என்ன உனக்கு கட்டிட்டு வையா பாப்போம். சேலைக்கு சட்டெல்லாம் தைக்காமலா போய் கட்ட முடியும்? நீர் வேற. இப்போ எடுத்து தைக்க கொடுத்தாதான் தே தச்சு தருவாவே. அதனால தான் இன்னைக்கு பார்த்ததும் வாங்கிட்டோம். இது உனக்கும் இதே மாதிரி சேலையா? ஆமத்தே, எல்லாரும் ஒரே மாதிரி சேலை தான். எவ்வளவு இது? 1500 உனக்கு எதுல காசு? எனக்கு அண்ணன் தந்தவள அந்த காசையும் அக்கௌண்ட்டில் கிடந்துச்சு, அதை வச்சு வாங்கினேன். ஓஹோ, அப்படியா? என் மொபைல்கிட்ட காசு வாங்கி அட்டையை போட்டு வச்சிருக்கியோன்னு பார்த்தேன். காயத்ரி சும்மா மருமகளை நோண்டி நோண்டி கேள்வி கேட்காம சேலையை எடுத்துட்டு போய் உனக்கு அளவு பிளவுஸ் எடுத்து கொண்டு போய் தைக்க கொடுக்கணும்னா போய் கொடுத்துட்டு வா. எவ்வளவு ஆசையா மருமக உனக்கு வாங்கி தந்திருக்கா. சும்மா அவட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்கிய. இவ்வளவு நேரம் அவளை என்னெல்லாம் சொன்னேன். ஆனா அவ பாரு உனக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கா. சரி சரி, ரொம்ப நீட்டாதியும். இந்த சேலை கலர் எனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா ராசாத்தி கணக்கா இருக்க போ. உனக்காக மச்சான் காத்திருப்பேன், உறங்காம கண் முழிச்சிருப்பேன். போட்டு போட்டு அப்படி போட்டு மாமாக்கு அத்தை மேல ரொமான்ஸா பாரு. இவர் ஒரு கூறுகட்ட மனுஷன், இவர்கிட்ட இருந்து பேச ஆகாது. நான் சேலையை உள்ள கொண்டு போறேன். தே நீங்க 2 பேரும் இருந்து ரொமான்ஸ் பண்ணுங்க, நான் உள்ள போறேன்.